10th standard English Unit 3 Empowered Women Navigating the World அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்னாவே ஹேவ் வேர்ப்ஸ் வரணும். ஹேவ் வேர்ப்ஸில் ஹேடு தான் வந்து பாஸ்ட் ஹேட் வேர்ப், ஹேவ் வேர்ப். ஸோ ஹேட் ப்ளஸ் வேர்ப் வந்து V3 ஃபார்மில் வரணும். ஹேடோட V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ ஹேட் ப்ளஸ் V3 அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சிங்குலராக இருந்தால் என்ன வரணும், ப்ளூரலாக இருந்தால் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்குலர் ப்ளூரலுக்கு சேம் ஹேடே தான் வரும். நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேவா ஹேஸான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு வரும், ஹேஸ் வந்து சிங்குலருக்கு வரும். ஆனால் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்குலராக, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ஹேடு தான், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலுமே ஹேடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலரில் பாருங்கள், ஐ ஹேட் ஆல்ரெடி சங். செகண்ட் பர்சனில் யூ ஹேட் ஆல்ரெடி சங். எதுவுமே மாறாது, ஜஸ்ட் அப்படியே தான் வரும். தேர்ட் பர்சனில் ஹீ ஆர் ஷீ ஆர் இட் ஹேட் ஆல்ரெடி சங். தென் ப்ளூரலாக இருந்தாலும் கூட we had already sung, you had already sung, they had already sung. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. Uses for an action that had been completed before another action began in the past. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு விஷயம் முடியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது பாஸ்ட் டென்ஸ். நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸை பேசிட்டு இருக்கும்போது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் முடியுது, இன்னொரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான சூழலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்கள். ஹீ ஹேட் அப்பீல் டு தி மேனேஜர் ஃபார் அ வீக்ஸ் லீவ் பிஃபோர் ஐ ரீச்டு. நான் வரத்துக்கு முன்னாடி, அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் லீவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ அது முடிஞ்சிருச்சு இவங்க வரத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஆக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் விச் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், பை 11 AM ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் லெஃப்ட் த ஸ்கூல் கேம்பஸ். 11 மணி காலையில் எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலை விட்டு போயாச்சு. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ 11 o'clock வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ ஏதோ ஒரு டைமில் கரெக்டாக அதுவும் 11 AM சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த டைமில் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ 11 o'clock எல்லா பிள்ளைங்களும் போயாச்சு, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு. தென் டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் விச் became the cause of another action. ஸோ கடந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் இன்னொரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். To describe an action in the past using the time adverbial such as already, since, before இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். Then to express an unfulfilled action in the past and unfulfilled wish in the past. நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை பற்றி நம்ம சொல்லும்போது, அதாவது நம்மளுடைய கடந்த காலத்தில் நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் he had informed her she would have waited for him. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவள் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். நான் என்னோட ஜாப்பை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.